மரம் நடுவதை புனித சேவையாக கருதிய காரியங்களும் ஒருபுறம் வளர்ந்தன. ஆனால் அதை காட்டிலும் சுயநல மோகத்தில் மரத்தை காசாக்கும் மடமைத்தனங்களும் அதிகமாகவே வளர்ந்தன. இதன் விளைவு இயற்கை தன் கோர முகத்தை காட்டி தாண்டவமாடத் தொடங்கியது. படைப்புகளின் அருமை மறந்து அதை சிதைத்தழித்த மனிதா, பரிணாமம் என்ற பெயரில் படைப்பின் வேறறுத்தது சரியா? இனியாவது உணர்ந்து வாழ்வா, இயற்கையை மதித்து உயர்வா. இதை சித்தால் வழங்கிடும் மகிழ்வை உலகம் இறைவனின் உலகம். இதை முறையால் படித்தால் ஆனந்தம். இயற்கையை சிதைப்பது ஈகத்தினை அழிக்குமே, ஆக்குவது அதன் மகிமையை குறைக்குமே. மலர் போல் நமது பூமியை மதிப்பது நம் கடமை. மதித்தால் பல நூறு வழங்கிடும் பலனை. காட்டை அழித்து கானகம் துளைத்து மழையை தடுத்தது போதும். சூறையாகின்ற நீ ஓட்டை போட்டது போதும். அறிவை விளைத்து ஆவணம் செய்து உலகை காத்திட வேண்டும். வீசும் காற்றை மாசூரி காத்து பூமி குளிர்ந்திட வேண்டும். பசுமை என்று போக்க நட வேண்டும் மரங்கள். பூமியில் வளம் சேர்க்க மரந்தானே வரங்கள். மரமும் வளர்த்து மழை விதைத்து நீர் வளம் பெருக்க வேண்டும். நிலத்தடி நீர வேணும் சேர்த்து வறட்சி போக்க வேண்டும். அக்கா பொருளை மண்ணில் புதைக்கும் நடவை அகற்ற வேண்டும். குப்பை ஆற்றும் கொள்கை மாற்றி சுத்தம் காக்க வேண்டும். இயற்கை மனிதனின் குழந்தை, அது பேணுதல் நம் கடமை. உலக மனிதனின் ஆலயம், அதை உன்னதம் காப்போம் யாவரும். இயற்கையை காக்க உறுதிமொழி ஏற்போம். இயற்கையை எப்போதும் நேசிப்போம். இயற்கையை எந்நாளும் மதிப்போம். இயற்கையை என்றென்றும் காப்போம்.